ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அமுதா. விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் அந்த நள்ளிரவில் மயானத்தில் உள்ள வேதாளத்தை கட்டி பிடித்து தூக்கி தோள் மீது சுமந்து வரும்போது வேதாளம் 7வது கதையான வீரவரன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. சோபாவதி என்ற நகரத்தை ஒரு சமயம் சூத்ரகன் என்ற மன்னன் செங்கோல் செலுத்தி வந்தான். அவன் பகைவர்களை வென்று அவர்களை அடிமைப்படுத்தினான். அவனுடைய வீர ஆட்சியைக் கண்டு பூமாதேவியும் அவனையே நாயகனாக கொண்டாள். ஒரு நாள் வீரவரன் என்பவன் அந்த அரசனிடம் சேவகம் செய்ய மாலவ தேசம் வந்து சேர்ந்தான். அவன் மனைவி பெயர் தர்மாவதி. அவர்களுடைய சத்ருவரன் என்ற மகனும் வீரவதி என்ற மகளும் இருந்தார்கள். வீரவரன் ஒரு கையில் கத்தியும் மற்றொரு கையில் கேடயமும் இடுப்பில் உடைவாளும் வைத்திருந்தான். அவன் ஒரு நாளைக்கு 500 பொற்காசுகள் சம்பளம் வேண்டுமென்று அரசனை கேட்டான். சம்பளத் தொகை அதிகமாக இருந்த போதிலும் அவனுடைய தோற்றத்திற்கும் வீரத்திற்கும் மதிப்பளித்த அரசன் அவனை வேலைக்கு வைத்து கொண்டான். இவ்வளவு பெருந்தொகையை சம்பளமாக பெற்ற இவன் என்ன செய்கிறான் என்பதை மன்னன் ஒற்றர்கள் மூலம் கேட்டறிந்தார். குடும்பத்திற்கும் அவனுக்கும் செலவு செய்தது போக மீதமிருந்ததை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுகிறான் என்று தெரிந்து கொண்டு பாராட்டினார். வீரவரன் அரண்மனை காவலில் கண்ணும் கருத்துமாயிருந்தான். ஒரு நாள் இரவு மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. தூரத்தில் அழுகுரல் ஒன்று கேட்டது. மன்னன் வீரவரனை அனுப்பி அது என்னவென்று பார்த்து வர செய்தான். அவனை அறியாமல் அரசனும் பின்தொடர்ந்தான். வீரவரன் சப்தம் வந்த திசையை நோக்கி நடந்தான். குளக்கரையை அடைந்தான். நடு குளத்தில் ஒருத்தி அழுது கொண்டிருந்தாள். அருகில் சென்று அழுத காரணம் யாது என்று வினவினான். வீரவரா, நான் பூமாதேவி. சூத்திரக மன்னன்தான் என் புருஷன். ஆனால் இன்றையிலிருந்து 3வது நாள் அவன் இறந்து விடுவான். அதற்காகத்தான் அழுகிறேன் என்றாள். இதை கேட்ட வீரவரன் திடுக்கிட்டான். இதற்கு என்ன வழி என்று கேட்டான். அரண்மனைக்கு பக்கத்தில் வரப்பிரசாதம் பொருந்திய சண்டிக்கு அரசன் ஒரு கோவில் கட்டியிருக்கிறான். அந்த சண்டிக்கு உன் மகனை பலி கொடுத்தால் அரசன் இன்னும் 100 ஆண்டு வாழ்வான் என்றாள். உடனே வீரவரன் வீட்டுக்கு வந்தான். மனைவி மக்களுக்கு நடந்ததை சொன்னான். அவர்களும் சம்மதித்து கோவிலுக்கு புறப்பட்டனர். அந்த நள்ளிரவில் அவர்களுக்கு தெரியாமல் மன்னனும் பின்தொடர்ந்தான். வீரவரன் தன் மகனின் தலையை வெட்டி அம்மனுக்கு சமர்ப்பித்தான். வீரவரன் குமாரியான வீரவதி இந்த துக்கத்தை பொறுக்காமல் உள்ளம் வெடித்து இறந்தாள். தர்மவதி தன் மக்களுக்காக அடுக்கிய சிதையில் தானும் குதித்து உயிர் விட்டாள். அதன் பின்னர் வீரவரன், அண்ணனின் உயிரை காப்பாற்றிவிட்டோம், இனி இவ்வுலகில் தனித்து வாழ்வதில் பயனில்லை என்று நிச்சயித்து தன் கத்தியால் ஒரே வீச்சில் தன் தலையை துண்டித்து கொண்டான். இவ்வளவையும் மறைந்து பார்த்திருந்த மன்னன் பிரமிப்படைந்தான். பிரமை, ஆச்சரியம், துக்கம் எல்லாம் சேர்ந்து அவனை திணறச் செய்தன. அரசன் அம்மன் சந்நிதிக்கு சென்று தன் தலையை துண்டிக்க தயாரானான். அவசரப்பட்டு எதையும் செய்து வைக்காதே. உன்னுடைய தைரியத்தை மெச்சினேன். வீரவரனும் அவன் பத்தினியும் குழந்தைகளும் உயிர் பெற்றெழுவார்கள் என்று அசரீரி எழுந்தது. அதேபோல் 4வரும் உயிர் பெற்று எழுந்தனர். தேவியை தொழுது வணங்கிவிட்டு 4வரும் வீடு திரும்பினர். வீரவரன் வழக்கம் போல் அரண்மனையின் காவலுக்குச் சென்றான். மன்னன் மந்திரிகளிடம் முன்னாள் இரவு நடைபெற்றதை கூறினான். மன்னன் வீரவரனின் வீரத்தை மெச்சி அதற்கு பரிசாக வீரவரனுக்கு அவன் மகனுக்கும் லாடதேசம்
கர்நாடகம் ஆகிய இரண்டையும் அழித்து அந்த பிரதேசங்களுக்கு அவர்களை அரசர்களாக முடிசூட்டி வைத்தான். வேதாளம் விக்கிரமாதித்தனை பார்த்து, மகாராஜனே, இவர்களில் யார் சிறந்தவர்கள் என்பதை சொல்லும் என்றது. சூத்திரக மன்னனே, இவர்களில் எல்லோரிலும் சிறந்தவன். எப்படியெனில், வீரவரனும் அவன் குடும்பத்தாரும் வீரம் குடியில் பிறந்தவர்கள். அவர்கள் உயிரை திறனாக மதிப்பவர்கள். ஆனால் சூத்திரக மன்னன் தன் வேலைக்காரர்களுக்காக தன் உயிரை கொடுக்க தயாராக இருந்தான். ஆதலால் அவன் செயலே சிறந்தது என்றான் விக்கிரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. விக்கிரமாதித்தன் வேதாளம் கதைகள் தொடரும்.